This video is sponsored by Pro Kids Cars and Bikes. உங்கள் செல்ல குழந்தைகளுக்கு லேட்டஸ்ட் ரைடன்ஸ் வாங்கணும்னாலும் இல்ல ஆல்ரெடி வாங்கிய கார் ஆர் பைக்ஸ் ரிப்பேர் பண்ணணும்னாலும் நீங்க கால் பண்ண உடனே உங்க வீட்டுக்கே வந்து ரிப்பேர் செய்வாங்க. உங்கள் குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியை தொடர்ந்து தர உடனே கால் பண்ணுங்க Pro Kids Cars and Bikes. நடிக்கிறா பாருங்க அனுப்புறதுக்கு. நல்லா கம்ஃபர்டபுளாக காலை நீட்டிட்டு அப்படியே உட்காந்துட்டு போக வேண்டியதான். எதுக்கு சீட் கிடையாது. இப்போ இங்கே இருக்கவங்களுக்குலாம் கால் வந்து இடிக்கும். நமக்கு இது பர்ஃபெக்ட். Enjoy extra legroom with XL seats on. ஆக்சுவலி இப்போ நான் உதய்பூரில் வந்து இறங்கினதுக்கப்புறம் ஒரு ஆட்டோ புக் பண்ணி பார்த்தேன், பைக் புக் பண்ணி பார்த்தேன், எதுவுமே புக் ஆகலை. சரி ஓலாலையும் ட்ரை பண்ணேன், எதுவுமே கிடைக்கல. காரில் வந்து ஷேரிங்காக ஒருத்தர் வந்து கேட்டார், சரி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுனேன். நான் பேசுகிற ஹிந்தி அவருக்கு புரியல, அவர் பேசுகிற ஹிந்தி எனக்கு புரியல. சரி ஏதோ ஒரு வழியாக வந்து அந்த மேப் ஓப்பன் பண்ணி அது சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே ஃபெச்பூர் போகிறீங்களா, சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. பார்ப்போம், நான் எதிர்பார்த்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்றது தெரியல, பார்க்கலாம். நம்மளுடைய கார் டிரைவர் சும்மா ஃப்ளைட் ஓட்டுற மாதிரி வண்டியை செம்மையாக ஓடிட்டு வந்தார். அப்படியே அவர் போகிற வழியெல்லாம் ரொம்ப ஃபேமஸான விஷயங்கள்லாம் எனக்கு காமிச்சிக்கிட்டே வந்தார். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது உதய்பூரோட பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அதாவது நம்ம ஊரில் ஜிஹெச் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அந்த ஊருடைய பெரிய ஜிஹெச் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே அந்த கார் டிரைவர் நம்ம கூட நல்லா மிங்கிள் ஆகிட்டு நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே வந்துகிட்டே இருந்தார். எனக்கு டைம் போகிறதே தெரியல. ஆக்சுவலி நான் தான் லாஸ்ட்னு நினைக்கிறேன். ஸோ போயிட்டுருக்கேன். இப்போ ஒருத்தர் இறங்கிட்டார். நான் வண்டியில் ஏறினது 5:30 மணிக்கு. ஆனால் இவர் ஊரை சுற்றி மற்றவங்களெல்லாம் ட்ராப் பண்ணிவிட்டு என்ன கடைசியாக கொண்டு வந்து இந்த இடத்துல விட்டார். இப்போ நம்ம வந்திருக்க இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் ஹோம் ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோம் ஸ்டேக்கு வந்துட்டேன். நான் ரொம்ப டயர்டாக இருந்தேன், அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததுனால ஸ்ட்ரெயிட்டாக நான் ரூமுக்கு போயிட்டு படுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஹாய், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து டே 1. நம்ம நேற்று நைட் லேட்டாக வந்து ரீச் ஆனால ரூம் உங்களுக்கு காட்ட முடியல. ஸோ இதான் நான் தங்கியிருக்க ரூமு. தப்பாக எடுத்துக்காதீங்க, துணியெல்லாம் எடுத்து அடிக்கிருக்கேன். ஸோ என்னென்ன டேக்கு என்னென்னலாம் போகணும் அப்படின்ட்டு. ஸோ அங்கே எது சார்ஜர் போடுறதுக்கு அண்ட் தென் வந்து இங்கே டிவி. ஸோ டிவி ஆன் பண்ணால் ஃபுல்லாக ஹிந்தி சேனல் தான். எனக்கா ஹிந்தி சுத்தமாக தெரியாது, ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிந்தி சேனல் தான் இருக்குது. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் இது, அதுக்கப்புறம் கபோர்டு இது, அதுக்கப்புறம் இங்கே வந்து பாத்ரூமில் நல்லா ஹீட்டர் போட்டு ஜம்முன்னு ஒரு குளியில் போட்டேன் காலையிலே. ஸோ நல்ல ஒரு ரெஃப்ரெஷ் ஆயாச்சு. மணி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 கிட்ட ஆகுது. ஸோ இங்கேருந்து கிளம்பி நான் இப்போ வந்து ஒரு லேக் வந்து பக்கத்துலேயே இருக்குது, நாங்கள் ஒரு 3 கிலோமீட்டர்ஸில். ஸோ அந்த லேக் வந்து விசிட் பண்ணலான்னு இருக்கேன். சும்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வர போகிறோம். ஆனால் எனக்கு சுத்தமாக ஹிந்தி தெரியாது. நான் பேசுறது அவனுக்கு புரியல, அவனுக்கு பேச சுத்தமாக எனக்கு புரியல. அப்படி இப்படின்னு ஏதோ அப்படியே உப்பேற்றி ஓட்டிகிட்டு இருக்கேன். ஸோ போயிட்டு அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம், வாங்க போகலாம். ஸோ நம்ம மெயின் ரோடு போயிட்டு மெயின் ரோட்லேருந்து ஒரு ஷேர் ஆட்டோவில் ஏதாவது ஒன்று பிடிச்சி அந்த இடத்துக்கு போகலாம், வாங்க போவோம். இங்கே காலைல பெருக்கிறவங்க எப்படி இருக்காங்க பாருங்க. நம்ம ராஜஸ்தான் போயிட்டாலே அங்கே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தலையை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, ஃபேஸை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, லிப்ஸ் கொண்டு எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. வெறும் கண்ணு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அங்கே இருக்க கிளைமேட்டே கொஞ்சம் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு. நைட்டு 6 மணிக்கு மேலே பயங்கரமாக குளிர ஆரம்பிச்சிடும். அதே போல் மார்னிங் 8 மணிக்கு அப்புறம் சரியான வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மக்கள் வந்து அங்கே அடாப்பாகி வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரி டீ சாப்பிடலாம் அப்படின்ட்டு டீ கடை ஒன்று பார்த்தேன் பக்கத்துலேயே. சரி அங்கே போகலான்னு போயிட்டு இருக்கேன். டீ கடைக்கு வந்து டீ கேட்டால் இங்கே பாருங்கள்
சவுண்ட் ஸ்டீல் பிடிப்போம் எப்படின்னு பார்ப்போம். சூப்பராக இருக்குங்க. கீழ்த்தேவன் நல்லா இருக்குது, சின்னதாக கொடுத்தாலும் நல்லா இருக்குது. இப்போ வந்து ஃபேட்ஸ்பூர் அப்படின்ற இடத்துல இருக்கேன். ஸோ அங்கேருந்து நம்ம ஃபெட்ஸ் சாகர் லேக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து மேன்மேட் லேக்காக அது. ஸோ அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டு இருக்கேன். முன்னாடி ஒரு காலைல ஒரு டீ அடிச்சுட்டு கிளம்புவோம். நம்மளுக்கு டீ இல்லைனா வந்து இன்ஜின் ஓடாது. வீட்டில் என் ஒய்ஃப் கிட்ட கேட்டால் கப்பு ஃபுல்லாக டீ போட்டு கொடுப்பா. இதை குடிக்கிறப்போ இங்கே நீங்களே பாருங்கள் எவ்வளோ சின்னது இருக்குன்ட்டு. என்னோட விரல் நீட்டுறீங்க பாருங்கள், எவ்வளோ சின்ன கப் பாருங்கள், தெரியுதா? ரொம்ப சின்ன கப்பு. இந்த கப்பில் டீ தராங்க, எவ்வளோன்னு தெரியல இருக்கு கேட்போம். ஆமாச்சு பையா, ஜஸ்ட் 10 ரூபி. 10 ரூபாமா, 10 ரூபா டீ. இங்கேருந்து 2 கிலோமீட்டர் அது அந்த லேக்குக்கு. ஸோ அதனால் வந்து ஷேர் ஆட்டோவில் போகலாம். ஷேர் ஆட்டோ அவைலபிள் இருக்குன்றாங்க. ஷேர் ஆட்டோ ஒன்று வந்துட்டு இருக்கு, கேட்பேன் எவ்வளோ இருக்குன்னு. ஆட்டோ ஏறிட்டேன். ஸோ ஆட்டோவில் போயிட்டு இருக்கேன். பாய்தூள் போயிட்டு அங்கேருந்து வேறு ஆட்டோ பிடிக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. மொழி தெரியாத ஊரில் வந்துட்டு தேடி கண்டுபிடிச்சி போகிறது. பட் ஹிந்தி தெரிஞ்சா செம்மங்க. மேப்பில் எனக்கு வேறு மாதிரி காட்டுது, ஆனால் இவங்க எப்படி வேற எங்கேயும் சொல்கிறாங்க, கூப்பிட்டு போகிறாங்க, எனக்கு புரியல. அங்கே தான் போகிறோம் அப்படின்றாங்க. சரி பார்ப்போம் வாங்க, எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. இந்த மாதிரி மேப் போட்டால் சுற்றி வேற எங்கேயோ காட்டுது, போயிட்டு இருக்கா போல. ஆமாம் அங்கே தான் போகிறோம் அப்படின்றாரு கேட்டதுக்கு. நல்லா தான் இருக்குது ஒரு ஆட்டோ எக்ஸ்பீரியன்ஸு. மார்னிங் வந்து எழுந்துச்சு குழுன்னு நல்லா சில்னஸில். ஸோ ஒரு 10:30 மணிக்குள்ளே எப்படி அந்த ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளே நம்ம வந்து இந்த இடத்த சுற்றி பார்த்தோன்னு ஒரு பிளானில் இருக்கேன். வாங்க எப்படி அழகாக இருக்குன்னு காட்டுறேன். ஏன்னா வந்து உதய்பூர் அப்படின்றது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான சிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பியூட்டிஃபுல்லான சிட்டியில் நான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த லேக் தான். இந்த லேக் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ओके ठीक है தேங்க்யூ. அங்கேருந்து 10 ரூபா கேட்பாங்களாம். ஸோ அதனால் அங்கேருந்து ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சிக்க அப்படின்றப்பல பரவாயில்ல குட். இந்த ஜங்ஷன் வரைக்கும் கூட்டு வந்து விட்டாரு. இப்போ கடக்கிறதா பெரிய விஷயம். நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காலியாக இருந்ததுன்னா ஓகே. அதுவும் டே டைம்லலாம் வந்து நீங்கள் வாக் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வாக் பண்ணுங்க. இப்படி வந்து வண்டி ஓடிட்டு வருவாங்கன்றது தெரியாது. பட்டு வண்டி ஓடிட்டு வருவாங்க. அப்பா எவ்வளோ அழகாக இருங்க. ஸோ இந்த குதிரை வழியாக தான் ஆக்சுவலி நான் வந்தேன் ஃபர்ஸ்ட்டு. ஏன் நான் பத்த சாகர் ஓகே. நான் ஏதோ தப்பா சொல்லிட்டேங்க. தப்பா சொல்லிட்டு அவரை போய் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு அவரு டென்ஷன் ஆயிட்டாரு. என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆக்சுவலி ஏதோ பத்சாகர் லேக் தான் போயிட்டு இருக்கேன். ஆனா தெரியல, ஹிந்தி தெரியலன்னு வச்சுங்களேன், நம்ம காலி தான். மனுஷன் காலைல டென்ஷன் ஆயிட்டாரு. ஆனா வேற லெவலில் வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. இங்க பாருங்க, ஸ்டேரிங் பாருங்க. ஓகே மக்களே, நான் வந்து இந்த லேக்குக்கு வந்து வரதுக்குள்ள ஐயோ இப்போ அங்கேருந்து ஒரு 10 ரூபாய் இருக்கு, அங்கே வந்து ஒரு 20 ரூபாய், இது ஒரு 10 ரூபா, 30 ரூபாய் இங்கே வந்தாச்சு. ஸோ ஆக்சுவலி அது தெரிந்து பாருங்க ஃப்ரண்ட்ல, அதுதான் பத்தசாகர் லேக்காம். ஐயோ என்னங்க வேற லெவல் இருக்கு பா, செம்ம. ஐயோ இங்க பாருங்க, லேக்குக்கு நடுவுல என்னமா கட்டி வச்சிருக்காங்க பாருங்க. நம்ம ஊர்ல எல்லாம் விளாக் பண்ணனா கொஞ்சம் அப்படியே தயக்கமா இருக்கும், என்னடா நம்ம பேசுறோம் அப்படின்றது. ஆனா இங்க வந்து வச்சுங்களேன், விளாக் பத்தி கொஞ்சம் கூட தயங்கப்பட தேவையில்லை. ப்ரௌட்ஸ் எல்லாம் சேல் பண்றாங்க பாருங்க. ப்ரௌட்ஸ் இந்த பார்த்தீங்களா, குட். இந்த ரோடு அவ்வளோ அழகா இருக்குங்க. வண்டிங்கெல்லாம் ஓரம் போட்டுட்டு அப்படியே இதில் வந்து வாக்கிங் போறாங்க மக்கள். இந்த ஃபுல்லா என்ன சொல்றது, ஒரு 180 டிகிரிக்கு இந்த வியூ பார்த்தீங்கன்னா, அந்த மவுண்டெயின் நடுவில் அந்த இதெல்லாமே பார்க்குறப்போ ரொம்ப வியப்பாக இருக்குது. சூப்பரான பிளேஸ், ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் ஏதாவது உள்ளே விழுந்துச்சுன்னா எடுக்க முடியாது. இங்கே பாருங்கள், ஏதாவது உள்ளே விழுந்துருச்சு அப்படியே தவிரங்க, தெரியுதா என் கால் தெரியுதா, டேரெக்டாக அப்படியே உள்ளே போய் விழுந்துடும். சாவி ஏதோ போட்டோன்னா அப்புறம் எடுக்கிறது கஷ்டம். இங்கே பாருங்கள், இந்த பேர்ட் பாருங்களேன், கொஞ்சம் கூட பயப்படவே இல்லைங்க, அது பாட்டு இருக்குங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க அந்த பேர்டு. பயப்படவே அங்கே பாருங்க, அது ஓடுது. அது கால் பார்த்தீங்களா எவ்வளோ சின்னதாக மெலிசாக இருக்குது இல்லை, ரொம்ப அழகாக இருக்குது, சின்னதாக இருக்குது. ஆனால் பயப்பில்லை, யாருக்கும் பயப்பில்லை, அது பாட்டுக்கு அப்படியே நிற்குது. மேலே அந்த பார்க் வந்து இப்போ ஓப்பனில் இல்லை, ஓப்பன் ஆகிறதுக்கு வந்து ஒரு 9:30 ஆகும்ட்டாங்க. அது என்ன மார்னிங் பார்க் ஓப்பன் பண்ணாத ஒரு ஊர்னு எனக்கு தெரியல. ஸோ இங்கே ஒரு போட் ஹவுஸ் இருக்குது. ஸோ அந்த போட் ஹவுஸில் கேட்டு பார்ப்போம் எத்தனை மணிக்கு ஓப்பன் ஆகிட்டு. ஏன்னா இது வரைக்கும் ஓப்பன் ஆகலை. ஃபேத்பூர் அவங்க வந்து எஃப் சொல்ல மாட்டாங்க, பேட்சாகர்னு தான் சொல்கிறாங்க. நமக்கு எஃப் தான் வருது. ஃபேத்சாகர்னு சொன்னால் அவருக்கு புரியல. மார்னிங் அந்த ஆட்டோவில் வந்து ஆக்சுவலி அதான் நடந்தது. இது பாருங்கள், ப்ரைஸ் எல்லாம் போட்டிருக்கு பாருங்கள் எவ்வளோன்ட்டு. இந்தியன் டூரிஸ்ட்க்கு வந்து எவ்வளோ, ஃபாரின் டூரிஸ்ட்க்கு வந்து எவ்வளோ அப்படின்றத போட்டிருக்காங்க.
டைம் என்ன டைம் ஓப்பன்? 8 बजे 8 बजे 8 ஓகே 8 ஓ கிளாக் ஓப்பனா. அது வரைக்கும் நம்ம வந்து வேறு வழி இல்லை, இங்கே தான் வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ எதிர்க்க பார்த்தீங்கன்னா ஏதோ ஜீப்பு பஸ்ஸு இதெல்லாம் போட்டிருக்காங்க. உள்ளே என்ன இருக்குன்னு கேட்டதுக்கு உள்ளே வந்து மியூசியம் இருக்கான், அப்புறம் வந்து ஏதோ ஸ்டாச்சூஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ முதல்ல நம்ம இந்த லேக்கை பார்ப்போம். லேக்கை பார்த்து டைம் இருந்தால் அங்கேயும் போயிட்டு அதுக்கப்புறம் போவோம். ஓகே. ஐயோ அங்கே பாருங்கள், மங்கி பாருங்கள். இதில் ஃபுல்லாக அத்திப்பழம் இருக்குது, அதனால் எல்லாம் வந்து அத்திப்பழத்தை சாப்பிட்றதுக்காக வராங்க. இங்கே வருங்க, எவ்வளோ அழகாக வருங்க. இவ்வளோ க்ளோஸ்அப்பில் நான் இதான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன். ஆக்சுவலி டிக்கெட் வாங்கியாச்சு, 195 இது. ஸோ என்னென்னா உள்ளே இருக்குல்ல, அது வந்து நேரு பார்க் வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியாக, அது வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ளே போகணுன்றாங்க. ஆனால் அதை சுற்றி வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு போட்டிங் மட்டும் போவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் தான் ஃபஸ்ட் ஆள் உள்ளே போகிறேன், வாங்க போவோம். இப்போ ஓப்பன் ஆன உடனே 8 o'clock ஓப்பன் ஆன உடனே உள்ளே போயிட்டுருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து விசிட் பண்ண வேண்டிய ஒரு இடம். இங்கே பாருங்க, அப்பா செம்மையாக இருக்குல்ல. ஸோ இதில் வந்து ப்ரைவேட் போட்டும் அவைலபிள் இருக்குது, இது இருக்குது. பட் நம்ம வந்து அந்த இடத்துக்கு நேரு பார்க் தான் ஆக்சுவலி உள்ளே போகணும்னு நினச்சேன். பட் அது வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டின்றனால வந்து உள்ளே அலௌட் இல்லையா. ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க, ஜாக்கெட் போடணுமா, இருங்க போட்டுக்கிறேன். அப்படியே உள்ளே போவோம் ஒரு ரவுண்டு. 100% எலக்ட்ரிக் போட்டான். ஸோ உள்ளே ஒரு போட் போயிட்டு போவோம். இங்கே பாருங்கள், புறா பாருங்கள், என்னோட சேர்ந்து புறாவும் பயணிக்க போகுது. சன்லைட் செம்மையாக இருக்குங்க. மார்னிங் 8 o'clock இந்த சன்லைட் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு போட்டிங் ஒன்று போயிட்டுலாம் ஒருத்தர் கூட வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. உண்மையிலே பெரிய விஷயம் தான். டீ சாப்பிட்ருக்காங்க, டீ சாப்பிட்டு இங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க. டீ எப்பயோ சாரி எனக்கு டீ வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. டீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ தான் நான் குடிச்சிட்டு வந்தேன் இல்லையா, ஸோ டீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். சாய் பிஏ, ஸோ சாய் குடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அது குடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து உள்ளே போகலாம். சவுண்டு பாருங்கள், ஒன்றுமே இல்லை, செம்முன்னு இருக்குது. அப்படியே சும்மா அழகாக அந்த நேரு பார்க்கை சுற்றி ஒரு ரவுண்டு போக போகிறோம். இந்த லேக்கை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த உதய்பூரை பற்றி சொல்லணும். இந்த உதய்பூரை ஆண்ட மன்னர் இருக்கார் இல்லையா, ராஜா மகாராணா சிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் தான் முதல்ல வந்து இந்த ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய உதய்பூரில் வாட்டர் ப்ராப்ளம் வந்து பயங்கரமாக இருந்திருக்கான் சம்மர் டைமில். ஸோ அந்த டைமில் இந்த வாட்டர் ப்ராப்ளத்தை தீர்க்கறதுக்காக வந்து லேக்ஸ் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் பிளான் பண்ணவர் அந்த ராஜா மகாராணா சிங் தான் வந்து முதல் பிளான் பண்ணியிருக்காரு. இந்த உதய்பூரை பொறுத்த வரைக்கும் மேன்மேட் லேக் அப்படின்றது மொத்தம் 6 லேக் இருக்கு. அந்த லேக்கோட பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேக் பிச்சோலான்னு சொல்றாங்க, சாகர் லேக், ஜெயன் சாகர் லேக், ஜியான் சாகர் லேக். அப்புறம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, இது பேர் வந்து ஃபெத் சாகர் லேக், டெபர் லேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேக் இருக்கு. ஃபைனலா ஸ்வரூப் சாகர் லேக் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 6 லேக்ஸ் இந்த உதய்பூர்ல இருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஃபெத் சாகர் லேக் பார்த்தீங்க அப்படின்னா 4வதா பில்ட் பண்ண ஒரு லேக் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1678 வந்து இதை வந்து பில்ட் பண்ணியிருக்காரு அந்த ராஜா மகாராணா சிங் அப்படின்றவர். ஆனா அதுக்கப்புறம் 18th centuryல ஒரு பெரிய வெள்ளத்துல இந்த லேக்கு பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கு. இந்த டேமேஜ் ஆன இந்த லேக்கை அதுக்கப்புறம் ஒரு ராஜா பில்ட் பண்ணியிருக்காரு. அவர் பேரு மகாராணா ஃபெத் சிங் அப்படின்னு சொல்றாங்க. அவரும் இந்த மகாராணா ராஜா ஃபேமிலி சேர்ந்தவர் தான். ஸோ அதனால அவருடைய பேரே வந்து இந்த லேக்குக்கு வந்து அதுக்கப்புறம் மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த லேக்கோடைய அகலம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800 meters கிட்ட இருக்குன்றாங்க. அது 1 kilometerன்னு வச்சிங்களேன், அவ்வளோ பெரிய லேக்கு. இதோட ஆழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 feet வரைக்கும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த லேக்கோட ஹைலைட்டு நான் பார்க்கறது இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த நேரு பார்க் தான். இது ராஜாங்க காலத்தில் அவங்க பர்சனலாக யூஸ் பண்ணிட்டு இருந்த இடம். இப்போ வந்து அது ஒரு பிரைவேட் பிளேஸாக மாற்றி அதுக்கு பெர்மிஷன் வாங்கினா தான் உள்ளே போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலி நான் இது உள்ள போகலான்னு நினச்சேன், எனக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. பட் இந்த போட்டிங்கில் போகிறதே வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நீங்களே பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருக்கும். சுற்றி வந்து இந்த ஆரோவில் மலைகளுக்கு நடுவில் தான் இந்த எல்லா லேக்குமே இந்த உதயபூரே அமைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் நீங்கள் சன்செட் டைமில் இந்த இடத்துல வந்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து ஆரஞ்சு கலரில் இந்த லேக் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இதை பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாகவும் ரொம்ப அழகாகவும் தெரிஞ்சது. ஏன் அப்படின்னா அந்த 60 அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய லேக்கில் கற்களை போட்டு அதுக்கு மேலே ஒரு ஃபவுண்டேஷன் கிரியேட் பண்ணி இப்படி ஒரு பெரிய பார்க்கை கட்டி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம வாழுற வாழ்க்கைலாம் ஒரு பெரிய வாழ்க்கையே இல்லைங்க என்ன கேட்டால். அந்த காலத்தில் ராஜாங்கள் வாழ்ந்திருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய வாழ்க்கை தான் பயங்கரமான வாழ்க்கையாக இருந்திருக்கு. அதே போல் இந்த லேக்குக்கு வரக்கூடிய வாட்டரை பற்றி நம்ம பேசி ஆகணும். இது ஆரோவில் மலைத்தொடரில் ஏற்படக்கூடிய ஊற்று தண்ணி இருக்கு இல்லையா, அந்த ஊற்று தண்ணிகள்லாம் ஒன்றா சேர்ந்து தான் இந்த இடத்துல வந்து ஒரு டேம் மாதிரி ஃபார்ம் ஆகி இந்த இடத்துல ஃபுல்லாக ரொம்ப இருக்கு. மொத்தம் இந்த 6 லேக்னால இந்த உதய்பூரோடைய லைஃபே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு இது வரைக்கும் தண்ணி பஞ்சம் அப்படின்றது எந்த ஒரு சீசன்லயும் வந்தது கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ராஜஸ்தான் ஸ்டேட்ல தண்ணி பஞ்சமே இல்லாத ஒரு இடம் அப்படின்னா கண்டிப்பா இந்த உதய்பூர் நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த உதய்பூர் அப்படின்றதே மலைகளுக்கு நடுவுல தான் இருக்கு. ரொம்பவும் அழகான இடங்கள் நிறைய இருக்கு. இது மட்டும் இல்ல, நம்ம அடுத்தடுத்து நிறைய விஷயங்களை பார்க்க போறோம். இந்த இடத்துக்கு வரதுக்கு மக்கள் என்ன சஜஸ்ட் பண்றாங்க, டைமிங் சஜஸ்ட் பண்றாங்கன்னா, ஒன்று ஏர்லி மார்னிங் வாங்க, இந்த மாதிரி 8 o'clock வந்துருங்க. சன்ரைஸ் ஆகிற டைம்ல நம்ம பார்க்கறதுக்கு இந்த ஏரியா வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதை விட சன்செட் வந்து ரொம்ப அழகாக இருக்கணும். ஏன்னா சன்செட்டில் வந்து
இந்த லேக்கில் வந்து அந்த சன்செட்டோட ஷேடு வந்து படுமா, அந்த மலையோடையும் அந்த சன்னும் வந்து இறங்குறது வந்து சன்லைட் வந்து லேக்கில் பட்டு அந்த லேக்கோட கலரே வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஆரஞ்சு டோன்லேயும் உள்ளே இருக்க அந்த நேரு பார்க்கோடைய அந்த வியூவும் வந்து ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும்ன்றாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஈவினிங் சன்செட் டைமில் வாங்க, சூப்பராக இருக்கும். மார்னிங்கும் நல்லா இருக்குது. மார்னிங்கும் வந்து இந்த சன்லைட்டில் வந்து இந்த லொக்கேஷன் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் சன்செட் வந்து உங்களுக்கு ஆரஞ்சு டோன் கொடுக்கறதுனால அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கு கொடுக்கும். அந்த டைமில் லைட்டும் உள்ளே போட்டிருப்பாங்கன்றாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் நைட் டைம் வந்தீங்கன்னா உள்ள லைட்டும் என்ஜாய் பண்ணலாம். அதே சமயத்தில் இந்த மாதிரி வந்து சன்செட் ஆகிற அந்த சீனரியும் பார்க்க முடியும். பியூட்டிஃபுல்லான ஒரு உதய்பூரோடைய இந்த ஃபெஸ்ஸாகர் லேக்கை வந்து நம்ம வந்து பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியும். சூப்பராக இருக்குது. நான் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உதய்பூர் ராஜஸ்தானில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சிட்டி. ஸோ இந்த உதய்பூரில் பார்க்க வேண்டிய இடத்துல இதுவும் ஒரு லொக்கேஷன். இன்னும் ஒரு 2-3 லொக்கேஷன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ட்ரைனிங் முடிச்சுட்டு டைம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதெல்லாம் விசிட் பண்ணுவோம். விசிட் பண்ணிட்டு நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். உங்கள் அன்டில் தென் உங்கள் எல்லாருக்கூடையும் பாய். धन्यवाद. ஸோ போயிட்டு வந்தாச்சு. போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போட்டை எடுத்து கட்டிடுறாங்க. நம்ம தான் ஃபஸ்ட்டு உள்ளே வந்தது. अरे हाँ हाँ ये सामने खड़ा है, सामने है ना पुलिस वाला, सामने खड़ा ना. ஓகே ஓகே தேங்க்ஸ். बाइक इज नॉट अलाउड. ஓகே ஓகே தேங்க்ஸ். ஆனால் இந்த ஊர் மக்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ரொம்ப நல்லா தாங்க பேசுகிறாங்க. நல்லா பேசுகிறாங்க, சாஃப்டாக கைண்டாகவும் நடந்துக்கிறாங்க. எந்த ஹெல்ப்னாலும் பண்ணுறாங்க. கால் கொடுத்தேன், அவர் பேசி கரெக்டாக சொல்கிறார், இந்த லொக்கேஷன் நீங்கள் அந்த முனைக்கு போங்க, இஸ் வெயிட்டிங் தேர் அப்படின்னாரு. சரி, நல்லா போயிட்டுருக்கேன், பார்ப்போம்.